பிரைஸ் லார்ட். மத்தேயு 21 அதிகாரம் 17 22 வரைக்கும் நேற்று வாசிச்சிட்டோம். நேற்று அத்தி மரத்தை குறித்து அதில் கனிகள் இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் அங்கலாய்க்கிறதையும் இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தை வேரோடு அழிக்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த அத்தி மரம் ஒரு ஓமையாக தான் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு சொன்னது நம்மை குறித்து தான். நம்மளிடத்தில் நல்ல ஒரு குணங்கள், குணாதிசயங்கள் இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் நம்மளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடும். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. ஒரு 10,000 ரூபா கொடுத்ததை 20,000 ஆக்கினான், 20,000 ரூபா கொடுத்ததை 40,000 ஆக்கினான். ஒருத்தன் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த 5,000 ரூபா பணத்தை புதைச்சி வச்சுட்டு நீங்கள் வரும்போது திருப்பி கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னான். அப்போ அவனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, சோம்பேறியே, நீ நரகத்துக்கு போ அப்படின்ட்டு. சோம்பேறியை ஆண்டவர் அவ்வளவாய் வெறுக்கிறார். நம்மளை ஆண்டவர் எதுக்காக படைச்சார்னா, நல்லா வாழணும், நல்லா 4 பேருக்கு நன்மை செய்யணும், என்னுடைய நாமத்தை அவன் பிரஸ்தாபப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும், என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை ஆண்டவர் படைச்சார். அப்போது நம்ம ஒரு நல்ல குணங்களை, தான தர்மங்களை, மற்றவருக்கு நன்மை செய்கிற காரியங்களை, ஆண்டவரை துதிக்கிற காரியங்களை, நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய காரியங்களை மறுதளிக்கும் பொழுது, அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது, சோம்பேறியாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளைய ஆசீர்வதிக்கவே மாட்டார். நீ இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக வாழ்கிறோம்? நல்லா வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி, நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றி, நம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை காப்பாற்றி, நம் சொந்த பந்தங்களை காப்பாற்றி, நம்ம நண்பர்களுக்கு உதவி செய்து ஒரு நல்ல மனிதன் என்று பெயர் எடுத்து வாழ வேண்டும். ஒரு சிறந்த மனிதன் என்று பெயர் எடுத்து வாழ வேண்டும். நல்ல கையினால நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஓடணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா பாடுபடணும், வேர்வை சிந்தி உழைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். அப்போ அந்த நல்ல கனிகளெல்லாம் நம்மகிட்ட இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் நம்மை வெறுத்து தள்ளுகிறார். அப்படித்தான் அந்த அத்தி மரத்தை நமக்கு ஓமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.